தமிழ் மூலமாக மலையாள எழுத்துக்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு தெரியும் தமிழில் எழுத்துக்கள் என்பது மலையாளத்தில் அக்ஷரமாலா. இப்போ நான் எழுதிக்கிட்டு இருக்கிறது அக்ஷரமாலா. அக்ஷரமாலா அக்ஷரமாலான்னா எழுத்துக்கள். அக்ஷர மாலா. இப்போ நாம் இதில் இருக்கக்கூடிய முதல்ல நாம் தமிழில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள், தமிழில் நம்ம உயிரெழுத்துக்கள் எழுதுவோம் இல்லையா? அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படிங்கிற இந்த 12 எழுத்துக்கள், அப்புறம் ஆயுத எழுத்து 1. இப்போ மலையாளத்தில் பாருங்கள் எத்தனை எழுத்துக்கள். மலையாளத்தில் ஏறக்குறைய 18 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் இருக்குது. இப்போது அது என்னென்ன எப்படி? இப்போ தமிழில் உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. ஆயுத எழுத்துக்களோடு சேர்த்து 13. தமிழ் உயிரெழுத்துக்கள் 12. இப்போது நம்ம எழுத்துக்களுக்கு நேராக ஆ, இது மலையாளத்தில் இது எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஆ இ. இந்த எழுத்தை பார்த்திங்கன்னா தமிழில் நாம் எழுதியிருக்க இந்த இ அப்படிங்கிற மலையாள எழுத்து தமிழில் ஐங்கிற எழுத்தோட கொஞ்சம் சேர்ந்துருக்கு பாருங்கள். அடுத்து ஈ. மலையாளத்தில் ஈங்கிற எழுத்து ஈக்கும் ஈக்குமான சிறு வித்தியாசம். நம்ம ஊ எழுதி மேலே எழுதுவோம் இல்லையா, அதுபோல் மலையாளத்தில் ஊ பாருங்கள், தமிழில் இருக்கிற ஊ மாதிரியே ஒரு எழுத்து. மலையாளத்தில் ஊ பார்த்திங்கன்னா அப்படி எழுதிடணும். மேலே நம்ம ரா எழுதுவோம் இல்லையா, முரத்துக்கு வர ரான்னு சொல்லுவோமே, அந்த ரா மாதிரி ஒரு எழுத்து எழுதணும். அது ஈக்கும் அது போல் பொருந்தது, இதுக்கும் அது போல் பொருந்தது. இதுக்கு இடையில் இந்த ஊவுக்கும் ஏவுக்குமான இடையில் 4 லெட்டர் இருக்குது. 4 லெட்டர் இருக்குது. அந்த 4 லெட்ரு நாம் இதை எழுத்தை பார்த்துட்டு தனியாக கற்றுக்குவோம். 4 லெட்டர் இருக்குது. இப்போது ஏ ஏ ஏ ஏ எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஏ ஏ ஏ. இப்போது ஐ. நம்ம கே ங்கே சே எழுதக்கூடிய அந்த ஒத்த கொம்பு எழுதி அந்த ஏவை எழுதும் போது இங்கே ஐ ஆகிடுது. ஐக்குன்னு தனி லெட்டர் இல்லை. ஓ, நம்ம தமிழில் எழுதக்கூடிய ஓ தான் கொஞ்சம் உள்ளடங்கின மாதிரி. ஓ ஔ. அக். இந்த ஆயுத எழுத்து அக் அப்படிங்கிற இந்த ஆயுத எழுத்து மலையாளத்தில் இதுக்கு 2 லெட்டர் இருக்குது எக்ஸ்ட்ரா. அம். ஆ இம் அம். ஆ எழுதி ஒரு சின்ன ரவுண்டு. அம் அஹ. இது அஹ. அம் அஹ. 2 லெட்டர் இதில் இருக்குது. அடுத்து ஆ. இது ஆ எழுதி அம் அஹ அஹ. இப்போது அந்த
விடுபட்ட இப்போ எழுத்துக்கள் பாருங்கள். இந்த ஊ மாதிரி நம்ம ஊக்கும் அந்த ஊக்குமான வித்தியாசத்தை இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஏ, நம்ம ஏ எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. அந்த ஏ சிறு வித்தியாசம். இப்போ இந்த 4 லெட்டர், அந்த கற்றுக்க வேண்டிய 4 லெட்டர் என்னென்னா ரூ, அதை நாம் ரூ, ருஷி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ரூ. இது ரூ பாருங்கள், இப்படி எழுதணும். இது ரூ, இது ப்ராக்டிஸில் தான் வரும். ரூ, ரி அல்லது ரூ, 2 லெட்டர் ஆச்சா. அடுத்து லூ பாருங்கள், நம்ம நான் எழுதுகிற மாதிரி எழுதி 2 பக்கமும் சுழிச்சிடணும். லூ. இப்போது தமிழில் இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் அந்த பாருங்கள், ஆ, இந்த லூ ரெண்டுமே ஒரே மாதிரி தோற்றம். ஆ, இந்த லூ ஒரே மாதிரி தோற்றம் உள்ள இந்த எழுத்துக்கள். இப்போது மலையாளத்தில் எத்தனை எழுத்துக்கள், தமிழில் எத்தனை எழுத்துக்கள்னு பார்ப்போம். தமிழில் இந்த உயிரெழுத்துக்கள் 12. தமிழில் உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. இதுவே மலையாளத்தில் மொத்தமாக நம்ம கணக்கிட்டோம்னா 18.